வணக்கம் நண்பர்களே. எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியாது, ஆனால் எப்பொழுதும் அழகாக இருக்க முடியும் நீ சிரித்தால் என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவில் நான் செஞ்ச ஹல்வாவை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அதுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் நெய், முந்திரி பருப்பு, 2 டம்ளர் சர்க்கரை, இதுதாங்க இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கோதுமை மாவை போட்டு இதுக்கு மொத்தம் 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு அந்த கோதுமை மாவை கெட்டிப்பதம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 3 டம்ளர் தண்ணியையும் விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுங்க. அடுப்பில் அடிகனமான உள்ள ஒரு பாத்திரத்தில் 1 கைப்பிடி அளவு சுகர் எடுத்து அதை நல்லா காய்ச்சி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வச்சு கேரமல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாணலில் நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இரும்பு கடாயாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை அதே வாணல்லே விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரம் கிண்டினதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல்லையும் போட்டு கிண்டணுங்க. இந்த கேரமல் எதுக்கு போடுறோம்னா நம்ம ஹல்வாவோட அந்த ப்ரௌன் கலர் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டும் பொழுது அந்த நெய்யெல்லாம் மேலே நல்லா திரண்டு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து அழகாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு எடுத்திங்கன்னா நல்ல சுவையான சூப்பரான கோதுமை மாவில் ஹல்வா தயாராகிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.